செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும் பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் இம்மாவட்டத்தில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே விவசாயிகள் இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பிரீமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு காரிப் நெற்பருவத்திற்கு, அதாவது தற்போதைய குறுவை பருவத்திற்கு ரூபாய் 465 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழி விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் அல்லது விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்யும் போது சாகுபடி செய்துள்ள கிராமத்தின் பெயர், புல எண், பரப்பு, வங்கி கணக்கு எண் ஆகியன சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான ரசீதை பதிவு செய்த இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் இத்திட்டம் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஏற்படும் சந்தேகத்தினை உரிய பயிர் காப்பீட்டு நிறுவன முகவர் அல்லது தங்களது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் உள்ள அலுவலர்களை அணுகி தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் திருமருகல் மற்றும் சியாத்தமகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் பம்பு செட்டு பாசனமானது விவசாயிகளுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பயிர்களுக்கு காப்பீடு என்பது அவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது பற்றி தமிழ்ச்செல்வன் என்ற விவசாயி கூறுகையில், மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு மழை, வெள்ளம், வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட காப்பீடு திட்டம். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். இந்த வறுமையான காலத்திலும் வறட்சியான நேரத்திலையும் உதவக்கூடிய இந்த காப்பீடு திட்டமானது வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த காப்பீடு கிடைக்கிறதுனால மட்டும்தான் பெரும்பாலான விவசாயிகள் இன்னைக்கு பொய்த்து போகாமல் இருக்கு. இல்லைனாக்கா அந்த விவசாயிகள் இந்த காப்பீடு இல்லைனாக்கா விவசாயம் செய்ய மாட்டாங்க, தரிசாதான் கிடக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். இது பற்றி விவசாயி குமார் என்பவர் கூறுகையில், சங்கமங்கலம், என் பேரு குமார். போன வருஷம் சம்பா குருவை சாகுபடி பண்ணான். ஐயா பிரதமர் மோடி ஐயா பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்புல. பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்லியல் பொருட்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டத்துக்கு உட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தலமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றிதழாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால்
இந்த பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த அகழாய்வின் அடுத்த கட்ட ஆய்வுகள் பண்டைய தமிழர்களின் தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை மற்றும் கடல்சார் வணிக வரலாறு குறித்த புதிய தகவல்களை வெளிக்கொண்டு வகையில் அகழாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேசிய கைத்தறி நெசவு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி திருப்பூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. உழைப்பின் பெருமையும் பாரம்பரியத்தின் சிறப்பையும் எடுத்துரைக்கும் இந்திய கைத்தறி நாளையொட்டி திருப்பூரில் உள்ள நிப்டி பின்னலாடை ஃபேஷன் கல்லூரியில் கைத்தறி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஆடை அலங்கார அணிவகுப்பு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி மேம்பாட்டு ஆணையர் அலுவலகம் மற்றும் சேலம் நெசவாளர் சேவை மையம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட கைத்தறித்துறை உதவி இயக்குனர் கவிதா கைத்தறி துணிகளை பயன்படுத்துவதன் அவசியம், பாரம்பரிய நெசவு தொழிலை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் கைத்தறியில் நூல் நெய்யும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பல்வேறு வகையான கைத்தறி துணிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவற்றின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாணவர்கள் கைத்தறி ஆடைகளை அணிந்து பாரம்பரிய நெசவின் அழகையும் நவீன வடிவமைப்பின் தனித்துவத்தையும் காட்சிப்படுத்தினர். ஹேண்ட்லூம் தான் நம்மளோட ட்ரெடிஷனோட பேஸே. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நமக்கு ஹேண்ட்லூம் வந்து ட்ரெடிஷனா தான் இருந்திருக்கு. நம்ம காலேஜ்ல எவ்ரி இயர் இது நடக்கும். இந்த இயர் ஃப்ரெண்ட்ஸோட ஆஸ் எ டீமா நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்க வின் பண்ணுவோம். we will do our best. thank you. எங்க காலேஜ்ல ஒவ்வொரு இயருமே இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். நிறைய ஃபேஷன் ஷோஸ் இருக்கும். இந்த வாட்டி வந்துட்டு 11 டீம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டீம்லயுமே 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. 110 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றோம். எங்க டீமும் பார்ட்டிசிபேட் பண்றோம். நாங்க வின் பண்றோம். இது மூலமா இந்த ஹேண்ட்லூமோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் எங்க காலேஜ்ல இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா லூமரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். அண்ட் இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுக்கான அவேர்னஸ் பப்ளிக்குக்கும் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கைத்தறி பயன்பாட்டை ஊக்குவித்து பாரம்பரிய நெசவு தொழிலின் பெருமையை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மின்சார வாகனங்களின் பயன்பாடு நாட்டில் தற்போது 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் நுகர்வோரை இணைக்கும் வகையில் மின்னணு தேசிய வேளாண் சந்தைக்கான இணையதளம் செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய பொருட்களை உட்கொள்வதன் மூலமாக மழைக்காலத்தில் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் செயற்கை நுண்ணறிவு திறனை வலுப்படுத்தும் வகையில் அதற்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.